வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 150 கிராம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்துட்டு நமக்கு கலர் அப்புறம் காரம் ரெண்டுமே தரும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் கலக்கும்போது நல்லா உங்களுக்கு ஃபைனாக வரும், கட்டி இல்லாமல். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. பேட்டர் இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அப்படி ட்ராப்பாக விழணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா இந்த மிளகாய் மேலே நல்லா கோட் ஆகும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா மேலே மாவு எதுவுமே இருக்காது. ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் அங்கங்கே திப்பியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இடையில இப்படி கத்தி வச்சு லேசாக ஒரு கீரல் போட்டுக்கலாம். அப்படியே முழுசாக போடும்போது சம்டைம்ஸ் சூடு தாங்காமல் அது அப்படியே வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது உள்ளே இருக்க இந்த விதையெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இதை மாவில் டிப் பண்ணி அப்படியே போடலாம். எல்லா மிளகாயும் இதே மாதிரி கீறி வச்சுக்கிறேன். ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம இந்த பஜ்ஜியை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஒரு மிளகாய் எடுத்து இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். நீங்கள் இந்த மிளகாயில் நல்லா ஆந்திரா ஸ்டைலில் நல்லா ஸ்டஃபிங்லாம் பண்ணி நல்லா உங்களுக்கு ஸ்பைஸியாக பிடிக்கும் மிளகாய் பஜ்ஜி அப்படின்னா நீங்கள் இந்த கீரணும் இல்லையா, அது உள்ளே மிளகாய் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட அதை செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இப்படி எண்ணெயில் நீங்கள் போட்ட உடனே இப்படி சூடான ஆயில் எடுத்து இப்படி மேல் நல்லா தெளித்து விடுங்க. அப்படி இல்லாட்டா அது ரொம்ப ஷைனியாக இருக்கும் நமக்கு இந்த பஜ்ஜி மிளகாயோட தோல். ஸோ அது என்ன ஆகும்னா அப்படியே மாவு அப்படியே விரிஞ்சு கொஞ்சம் பக்கம் அப்படியே விரிஞ்சு வந்துடும், அப்படியே ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் போட்ட உடனே சூடான எண்ணெய் இப்படி மேலே ஊற்றும்போது இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்லா அழகாக வரும் நமக்கு பஜ்ஜி. கலர் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை ஆயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.